ராஜஸ்ரீ அம்மா. மும்தாஸ் ஃபேன்ஸ் கிளப் மூலமாக நடக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இட்ஸ் மை ப்ரவுட் ப்ரிவிலேஜ் டு டாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் மை சைல்ட். She has given me the award of Amma. I have many awards and scientific awards to speak my glory, but this is the best award that I ever got in my life. Called Amma by my Mumtaz, Nagma Khan. That's the pride that I have. அந்த நேமில் நான் விரும்புகிறேன். என்னுடைய குழந்தை கொடுத்த அவார்ட் தான் அம்மாங்கிறது. எனக்கு கூப்பிட்றது அவங்க அம்மான்னு தான் கூப்பிட்றாங்க. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் இட். இதை இந்த மேடையில் நான் என்னுடைய லீகல் ஹையர்னே சொல்லி நான் என்னுடைய குழந்தைய நான் அக்னாலஜ் பண்ணி எடுக்கிறேன். ஐ ஃபீல் இட் மை ஆனர். ஆக்சுவலி ஷீ இஸ் மை லீகல் ஹையர் அண்ட் மை லீகல் பிரின்சஸ். தட்ஸ் வாட். சக்ஸஸ்ஃபுல் 22 years of cinema life as predicted by our honorable Mumtaz. I think everybody is happy. She is so simple. She presents herself before her fans just because they love her. And no, it's not possible with any other star, I should say. This is the credit I give for her. Once again, I welcome Ramya NSK and my dear child, my Bhaiya and Arman Kutti for this fabulous function. Thank you. Can we have Momo to the stage, please? Stage is yours. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எதுவுமே பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் என்னோட என்டையர் ஃபேமிலிக்கு தேங்க்யூ சொல்லணும் ஃபார் கெட்டிங் த கிட்ஸ் ஃப்ரம் த ஆர்ஃபனேஜ். ஐ லவ் யூ கைஸ். தேங்க்யூ. ரியலி ஸ்டெப்ஸ் இறங்கும் போதே நான் பசங்களை பார்த்தேன். ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ரொம்ப ஸ்பெஷல் சர்ப்ரைஸ். ரொம்ப டச்டாக இருந்தேன். ஸோ நீங்கள் எடுத்தது எஃபர்ட்டுக்கு மனசோடு நன்றி. எனக்கு பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நினைப்பில் இருந்தேன். தட் என்ன ஆனாலும் நானாக தான் இருப்பேன். ஐ வில் நாட் லெட் எனி திங் டிஸ்டர்ப் மீ. அண்ட் கடவுள் என் கூட இருப்பார். என் ஃபேமிலிக்கு என் பற்றி தெரியும். மற்ற யாருக்கு என் பற்றி தெரியலன்னா பரவாயில்ல. ஒரு நம்பிக்கையோட தட் என்னோடய ஃபேமிலிக்கு என் பற்றி தெரியும். மற்ற யார் என்ன புரிஞ்சிருப்பாங்க, எனக்கு தப்பாக நினைப்பாங்க, பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வெளியில் வந்து பார்த்தா எனக்கு ஃபேமிலி எனக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி எனக்கு இன்னும் ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருந்தது. அண்ட் அதுக்காக ஐ ஹவ் நாட் டன் எனி திங் ஸ்பெஷல் இன் மை லைஃப். நான் அப்படி ஏதோ செயின்ட் கிடையாது. ரொம்ப உங்கள் மாதிரி நானும் ஒரு மனுஷன் நிறைய தப்பு செஞ்சுருக்கேன் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் இன்றைக்கி கொடுக்குறது இந்த மரியாதைக்கு உங்களுக்கு மனசோடு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது எல்லார் ஜேர்னியில் ரொம்ப பெருசாக ஒரு ஹெல்ப் இருந்தது பை தீஸ் யூடியூப் சேனல்ஸ். பாபாஜானி சார், ஜசாக்கல்லா, சங்கே முடங்க, தேங்க்யூ ஸோ மச். பி தமிழ், ஐயா உங்கள் வீடியோஸ் பார்த்து நிறைய வாட்டி அழுதுருக்கேன் நான். பையா பி தமிழ், தமிழ் யாத்ரி, சங்கே முடங்க, V for you, and yes, how can I forget Sabha Momo. Thank you Sabha.
இது சந்தோஷம். ஓகே, நான் வந்தேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு மேலே வச்சுட்டு அன்புனால நீங்கள் எனக்கு மக்கள் செல்வி பட்டம் கொடுத்துட்டீங்க, அந்த அவார்ட் கொடுத்தீங்க. நான் வெளியில் வந்து அங்கே படுத்த கஷ்டம் எல்லோரும் மறந்துட்டேன். ஃபேமிலி குரூப்பில் உங்கள் எல்லார்கிட்ட சேட் பண்ணுறது, நீங்கள் போடுறது வீடியோஸ் பார்த்தது, நான் தனியாக இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் உங்கள் மூலியமாக எனக்கு காட்டுட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க, they are far off. சில பேர் ஸ்ரீலங்கா, I am dying to go to Sri Lanka because I have a very big extended family out there who love me a lot. துபாய், சிங்கப்பூர், மலேசியா எல்லார் இடத்துல கடவுள் எனக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கொடுத்துருக்காரு. பட் my next stop inshallah is going to be Sri Lanka. And having said all of that, Ramya, you mentioned it last time, but எனக்கு அந்த பிபி ஹவுஸில் ஃபர்ஸ்ட் டைம் மம்மின்னு கூப்பிட்டது ரம்யா தான். இன்னைக்கு பாதி தமிழ்நாடு எனக்கு அம்மா கூப்பிட்றாங்க. லவ் யூ பேபி, தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய பேருக்கு அம்மா ஆயிட்டேன், எனக்கு ஒருத்தர் அம்மா ஆயிட்டாங்க. ராதிகா அம்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மேலே வச்சுருக்கீங்க அன்புக்கு நான் நன்றி மொத்தம் சொன்னால் போதாது. பட் ஜசாக் அல்லாமா ஃபார் பீயிங் இன் மை லைஃப், தேங்க்யூ. அண்ட் எவ்வளோ பேர், ஜோ, சுகன்யா, சுஷ்மிதா, மை தம்பி there, Krish, Vinod, all of you guys. Okay, can you do me a favor? Can I give you all a group hug? Meena, everybody, just come. Just come. I don't know, I'm feeling like a huggy person. Come on, guys. So, இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க சேர்ந்திருக்கீங்க, இதுக்கு immediate reason, these all people. A big round of applause for them, please. Now, இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், 2 minutes give me please. சந்தோஷத்தில் எனக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு எனக்கு செலிப்ரேட் பண்ணுறீங்க, நான் ஆனர்ட் ஃபீல் பண்ணுறேன். பட் அதுக்கு மேலே சில பேர் போயிட்டு ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க காஜா ரிலீஃப்காக. அண்ட் தேட் உண்மையாக இன்னைக்கு இந்த மேடையில் சொல்கிறேன், அந்த ரிலீஃபில் நான் என் பர்ஸ்லேருந்து ₹1 தரல. ஆனால் அங்கே போயிட்டு இவங்க எல்லாரும் மும்தாஸ் மேடம்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது. ஸோ ஐ எம் வெரி டச்ட் வித் தேட். பிரபா, please stand up. That's the lady. Radhika Amma, please. These. Some people with money, some people with their own time and energy, manpower oda போயிட்டு அங்கே எவ்வளோ பேர் வெல் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. Please come up on stage. Prabha, Radhika Amma, Meena, come darling. Sundarji. No, not Sundar. Vinodji. Sorry. Come. Come, Tambi. Come. Joe. Yeah. Come, Prabha. Come. No, thanks to you. நான் பண்ணினது நீங்கள் மனசில் ஐயோ நான் எல்லாரையும் போலையும் தான் மேமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டேலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நிறைய இவங்க கஷ்டப்படும் போது நான் அழுதுருக்கிறேன். அந்த என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல.
நிறைய பேர் தப்பாக பேசும்போது இவங்கள பேசும்போது எனக்கு பர்சனலாக ஆச்சு. அந்த பாதிப்பு மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் மேம்காக ஏதாவது பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணோம், நம்ம சும்மா அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு ஆள் மனசில் இருந்துச்சு. ஏதாவது பண்ணணுன்ட்டு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 டைம் பண்ணணும். கஜாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 நாள் எங்களுக்கே பவர் கட்டு, வாட்டர் சப்ளைலாம் இல்லை. ஸோ 4 நாளைக்கு அப்புறம் தான் வெளியில் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அப்போது பசங்க எல்லோரும் சேர்ந்து செஞ்சாங்க. மேம் என் லைஃப்பில் இல்லைன்னா நானும் மற்றவங்க மாதிரி பணத்தை கொடுத்துட்டு அவங்க செய்கிறத வேடிக்கை தான் பார்த்துருப்பேன். ஆனால் இவங்க இருக்கிறதுனால, என் மனசில் இவங்க இருக்கிறதுனால, இவங்கள லவ் பண்ணுறதுனால, இவங்க நம்மளை லவ் பண்ணுறதுனால இவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் அங்கே கீழே இறங்கி வேலை செஞ்சேன். அது ஃபஸ்ட்டு 2 டைம் வெளியில் வரல. நான் ஃபேமிலி குரூப்பில் மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். மேம்க்கு தெரியும், ஃபேமிலி குரூப்பில் மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் டைம் மேம் மும்பையில் இருந்தாங்க. அப்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதை பையாட்ட சொன்னேன். நிறைய பேர் அது சொல்ல விரும்பலை நான். ஆனால் அந்த விஷயம் தான் என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. நம்ம கலெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் அதை நான் மும்தாஸ் ஃபேமிலின்னு இந்த மார்க்கரில் தான் எழுதி பாக்ஸில் எடுத்துக்கிட்டு போனேன். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் ஒட்டல ஃபஸ்ட்டு 2 டைமும். அதை எங்களுக்கு முன்னாடியே அதை அப்படியே கிழிச்சு போட்டாங்க. அதான் ரொம்ப பாதிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்றைக்கி நைட்டு ஃபேமிலி குரூப்பில் சொன்னேன். அப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு டேவே நான் பையாவுக்கு ஃபோன் பண்ணேன். நான் நெக்ஸ்ட்டு டைம் இதை விட பெருசாக பண்ண போகிறேன். அப்போது நான் மேம் ஃபோட்டோ நான் யூஸ் பண்ணணும், ஸ்டிக்கராக யூஸ் பண்ணணும், அதுக்கு உங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் பண்ண போகிறீங்க, இதில் என்ன பர்மிஷன் எங்களை கேட்குறீங்க அப்படின்னாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் என்னால் இவ்வளோ தூரம் இறங்க முடிஞ்சிச்சு. நம்ம ஃபோட்டோ வீடியோஸ் தைரியமாக எடுங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு பையா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஃபீல்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்க முடியாது. நான் சின்ன விஷயம் பண்ணத உடனே மேம் வீடியோ போட்டாங்க. அதனால தான் அவ்வளோ தூரம் ரீச் ஆச்சு. என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க கஜாவில், என்னை விட அதிகமாகவும் பண்ணாங்க. ஆனால் மேம் ஒரு வீடியோ போடலன்னா அது இவ்வளோ தூரம் ரீச் ஆகியிருக்காது. தேங்க்யூ மேம். பார்த்தீங்களா, நான் இப்போ என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, எல்லாமே அவங்க பண்ணுவாங்க ஆனால் எனக்கு பேர் கிடைக்கும். எதுக்கு அது? தேங்க்யூ பிரபா. ஆக்சுவலி நானும் அங்கே போயிருந்தேன். இந்த ரிலீஃப் ஃபண்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு மும்தாஸ் ஆர்மிக்கு தேங்க் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இனிஷியேட்டிவாக இருந்தது. ரீசன் ஆக்சுவலி நான் மும்தாஸுங்கிற ஆக்ட்ரஸோடைய மூவிஸே நான் பார்த்ததில்லை. பிகாஸ் ஆஃப் ஹர் ஃபைன் கேரக்டர், ஹர் பர்சனாலிட்டி அண்ட் பில்ட்-இன் கேரக்டர் ப்ளஸ் அதை என்ன சொல்லலாம், சேஸ்டிட்டி அண்ட் வெர்ஜினிட்டின்னு தான் இதை கரெக்டாக சொல்லுவேன். அதாவது வாட் ஷீ கேன் டூ அதர்ஸ் கான் அப்படிங்கிறது தான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மும்தாஸ். பிகாஸ் ஷீ அச்சீவ்ஸ் எனி திங் த்ரூ குட் மொராலிட்டி. எந்த விதமான கிராஸ் எதுவும் இங்கே கிடையாது, கிராஸ் ஃபேஸ். ஸோ என்னுடைய ரியல் அன்பு மும்தாஸுங்கிற ஆக்ட்ரஸ்க்கு இல்லை, நக்மா கான்கிற குட்டி குழந்தைக்கு தான். அதனால் நான் இதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நானும் போனேன், டான்ஜூர் போனேன், என்னை இன்வைட் பண்ணாங்க. ஆக்சுவலி அங்கே போன பிறகு ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் ஐ அண்டர்ஸ்டுட் ஆல் த ஹாரிபிள் இன்சிடென்ட்ஸ் தட் ஹட் ஹேப்பன் தேர். ஆனால் நான் ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது என்னுடைய மும்தாஸ் குட்டிக்காக தான். பிகாஸ் அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வேணும், ஹாப்பினஸ் வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே சோல் ஏமாக இருந்தது. அண்ட் காட் வில் கிவ் இட் டு ஹர். தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். மேம் காசுலாம் நான் செலவு பண்ணலைங்கிறாங்க.
நம்மளை ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, ஃபேமிலியில் நம்ம பண்ண என்ன அவங்க பண்ணா என்ன, ஒரே ஃபேமிலி தானே, நம்ம பண்ண என்ன அவங்க பண்ணா என்ன, இனிமேல் நீங்கள் காசு நீங்கள் போகலன்னு சொல்லவே கூடாது, நம்ம ஃபேமிலி பண்ணுறோம். சரி சரி அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நான் அடிக்கடி சொல்வேன், சில பேருக்கு தெரியாது அதுக்கு அர்த்தம் என்ன. எவ்வளோ பேருக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹோட அர்த்தம்? எவ்வளோ பேருக்கு அல்ஹம்துலில்லாஹ்க்கு அர்த்தம் தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ்க்கு அர்த்தம் தேங்க்ஸ் டு அல்லாஹ், தேங்க்ஸ் டு த கிரியேட்டர், கடவுளுக்கு நன்றி சொல்கிறது. ஸோ இன்னைக்கு இதை கிடச்சிருக்கேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் காட் அண்ட் alhamdulillah, I'm very thankful to Allah. And Prabha, you, Radhika amma, Nejama, all of you, each and every guy இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க சில பேரும். எனக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு நன்றி தவிர வேறு எதுவுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். மூமு மேங்கிட்ட யாராச்சும் கொஷின்ஸ் கேட்குறாந்தா கேட்கலாம். ஃபேன்ஸ் இன்ட்ராக்ஷன் தான், யாராச்சும் கொஷின்ஸ் கேட்குறாந்தா கேட்கலாம். ரம்யா மேம் நீங்கள் கூட கேட்கலாம். மேம் உங்களை எப்போ திரையில் பார்க்கலாம்? அதுக்கு பதில் எனக்கும் தெரியாது, இருந்தாலும் நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். மேடம் எப்போ அரசியலுக்கு வர போறீங்க? ஐயா நீங்கள் பிக் பாஸ் பார்த்தீங்களா ஐயா? இல்லை மேடம், பார்க்க முடியல. பார்க்க முடியல, அதுக்காக தான் உங்களுக்கு என் பற்றி தெரியாது. அரசியலுக்கு எனக்கு தூரம் வரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, வராது. ஓகே, நல்லது மேடம். ஓகே, தேங்க்யூ. செல்லக்குட்டிமா, ஆக்சுவலி யூ ஆர் so simple. You are too big a star, but you are too simple. How did you get this attitude and who taught you this? தெரியாத கடவுள் என்னை எப்படி பண்ணியிருக்காரு, அப்படி தான் இருக்கேன். தப்பாக கூட இருக்கலாம், சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு அது பிடிக்கலாமே இருக்கலாம். பட் ஐ எம் லைக் தேட் பிகாஸ் ஆஃப் காட் அண்ட் ஆஃப் கோர்ஸ் மை ஃபேமிலி இஸ் அ மேஜர் ரீசன் ஃபார் மீ டு பி த வே ஐ ஆம். தேங்க்யூ. மேம், பிக் பாஸ் ஹவுஸில் வந்து கமல் சார் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் கேட்டிருப்பாரு. பிக் பாஸ் ஹவுஸில் ஒன் செகண்ட் கிட்ஸ், பசங்க ப்ளீஸ் சைலன்ஸ், சைலன்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ லவ். எஸ் டெல் மீ டியர். பிக் பாஸ் ஹவுஸில் கமல் சார் வந்து உங்ககிட்ட ரெக்வஸ்ட் கேட்டிருப்பாரு, அஸ் அ டேரக்டராக வந்து ஐஸ்வர்யா ரோலில் வந்து ஆக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அதே ஆக்டிங் இப்போ பண்ணி காமிக்க முடியுமா மேம் எங்களுக்காக? ப்ளீஸ் மேம். இல்லை இல்லை அது வேண்டாம். ஏன்னா அன்னைக்கு இருந்தது அந்த மூட், அதை நான் ஏன் பண்ணேன் தெரியுமா உங்களுக்கு? கமல் சார் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் டைரக்டர் அதை கேட்டது. ரெண்டாவது விஷயம், அந்த இடத்துல திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அந்த இடத்துல அவங்க எனக்கு எப்படி திட்டுட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல ஐஸ்வர்யா மகாத் எனக்கு திட்டுட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா அந்த எபிசோடில்? ஓகே, நான் திருப்பி பதில்ல அவங்களுக்கு திட்டல, எனக்கு திட்ட வராதுன்னு சொல்லிட்டு கிடையாது. அதுக்காக தான் நான் அவர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு காட்டிட்டேன். தட் எனக்கும் வாய்ஸ் ரேஸ் பண்ணது தெரியும், எனக்கும் கற்று பேசுகிறது தெரியும், என்கிட்டயும் ஆட்டிடியூட் இருக்குது. ஆனால் ஐ டோன்ட் ஃபீல் தே டிசர்வ் தட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் மீ. அதனால தான் நான் அதை அவங்களுக்கு பண்ணல. பட் கமல் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நான் அதை பண்ணி காட்டுறதுக்கு ரீசனே அது. You got it? Yes ma'am. Thank you ma'am. Thank you. எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நம்ம கண்ட்ரி பிரைம் மினிஸ்டரை கல்யாணம் பண்ணல இன்னும், எனக்கு ஏன் சொல்றீங்க? ஓகே ஓகே
ஜஸ்ட் ஃபார் யூ கைஸ் ஓகே. எனக்கு இப்போ இந்த கேள்வி கேட்டால் ஒரு பாட்டு ஞாபகம் வரும், ஹிந்தி பாட்டு. பர்மிஷன் இருக்கா, பாடலாமா? कैसा है कौन है वो जाने कहाँ है, जिसके लिए मेरे होठों पे हाँ है, अपना है या गाना है वो, सच है या कोई अफसाना है वो, देखे घूर घूर के यूं ही दूर दूर से, उससे कहो मेरी नींद ना चुराए, मेरे ख्वाबों में जो आए आके मुझे छेड़ जाए. Okay, so whenever I find him, you will know about him. Thank you. யார் இந்த தேவதைன்னு ஒரு பாட்டு இருக்கும். நீங்கள் உண்மையிலே தேவதை மாதிரி தான் இருக்கீங்க. நான் சினிமாவில் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன் உங்களை. ஒருவேளை மேக்கப்பில் தான் ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். நட்சத்திரத்தில் பார்க்கும்போதே தேவதை தான் நீங்கள். தேங்க்யூ. நன்றி ஐயா, நன்றி. ஆனால் இன்னைக்கு நிறைய மேக்கப் போட்டிருக்கேன் ஐயா. We are going to have the award section. First of all, I would like to call Ramya ma'am to the stage. A few words. ஆக்சுவலாக எனக்கு நிஜமாவே என்ன பேசுறது தெரியல. பட் மம்மிக்காக ஐம் ஹியர், நான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் ஒன் திங், பிக் பாஸில் வந்து எனக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு என்னால் சொல்லவே முடியாது. பட் இவங்க என் லைஃப்பில் கிடச்சது இட்ஸ் லைக் த பெஸ்ட் திங் ஆனஸ்ட்லி. ஏன்னா நிஜமாவே நான் வந்து ஒரு பர்சன்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிறது, டக்குன்னு நான் க்ளோஸ் ஆக மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். பட் பிக் பாஸ்க்கு அப்புறம் வெளியே வந்து நிஜமாவே அவங்க எனக்கு ஒரு ஃபேமிலி. நிஜமாவே அவங்கள நான் இப்போ கூட மம்மி தான் கூப்பிடுவேன். ஐ நோ ஐ எம் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி ஆல்சோ. அண்ட் பையா அண்ட் அர்மான் ரெண்டு பேருமே, தேர் ஆல் லைக் மை ஃபேமிலி. ஐ டென்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட் இல்லை இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி டு ஹாவ் யூ இன் மை லைஃப். மாமா வையா இல்லையா, அவர் மாமான்னு சொல்கிறாரு. எஸ், மம்மி மாமா ஆப்வியஸ்லி. ஸோ எஸ், ஆனஸ்ட்டாக நான் ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் அந்த கஜா அந்த இதெல்லாம் ஹெல்ப் பண்ணது அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐ வாஸ் திங்கிங் ஷீ இஸ் ஸோ லக்கி உங்களை மாதிரி ஃபேன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஏன்னா நான் பக்கத்தில் இருந்து நான் சொன்னேன், சச் ஜென்யூன் லவ். லைக் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, சும்மா ஏதோ ஒரு ஃபேன்ஸ் ஓகே நல்லா பாடினீங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இல்லை நான் அது தப்பாக சொல்லலை, பட் அவ்வளோதான், அது வரைக்கும் தான் இருக்கும். பட் நிஜமாவே அவங்கள ஒரு ஃபேமிலியாக நினச்சி அவங்களுக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுறது, யூ ஷுட் பி ஸோ லக்கி மாமி. அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் தட். அவங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். சொல்ல முடியலையே I love you, சொல்லாம போக முடியலையே, முடியாதுன்னு சொல்ல முடியலையே I love you, சொல்லாம போக முடியலையே. தேங்க்யூ. Thank you so much. Really sweet of you. We have to thank you, ma'am. ரம்யா மேம் பற்றி சொல்லணுன்னா, நேற்று தான் அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு. எந்த ஒரு எசிடேஷனும் இல்லாமல் எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன், நான் எப்போ இருக்கணுன்ற வார்த்தை மட்டும்தான் வந்துச்சு. ஸோ வி ஆர் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. இட்ஸ் அ ஹானர் செக்ஷன். மேம், கேன் வி ஹாவ் அ ஸ்டேஜ்? I would like to call
Joe, Tambi, Meenaka, all admins to the stage, please. Yes. Sir has உங்கள் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு சில நேரம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். தட் யூ ஆர் நாட் மை ஃபேமிலி. நீங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்க்கல, ஆனால் எப்படி எனக்கு புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு புரியல. பட் இப்போ புரியுது, பிகாஸ் யூ ஆர் ஃபேமிலி. என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக நான் வந்து நான் ஒரு ரிவ்யூர் கிடையாது. ஆக்சுவலாக நான் என்னோடய ஃபீல்டு வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வீக் பார்க்கும்போது எல்லாம் வந்து யாருமே தெரியல. ஆக்சுவலாக இவங்களோட ரசிகராக நான் முன்னாடி கிடையாது. நான் ரிவ்யூரை தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 5 பேரை பற்றி யாரெல்லாம் தேர்வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் வீக் அப்படி போகும்போது அந்த மைக்கை கைட்டு வச்சுட்டு ஒரு கமல் சாரோட ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. அதில் தான் பார்த்தேன், இவங்க தான் இந்த இடத்துக்கு கரெக்டான ஆள். அதாவது பிக் பாஸ்னால் நான் எதுக்கும் நான் மாற்றிக்க மாட்டேன். இவங்க முன்னாடி சொல்லிட்டு போயிருந்தாங்க, நான் எதுக்கும் மாற்றிக்க மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. இவங்க மாற்றுவாங்களா எப்படி என்னென்ன டார்கெட் அவங்க டார்கெட் பண்ணி இவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், இவங்க நடிக்கிறாங்கிறத ப்ரூவ் பண்ணிடணும். ஏன்னா இப்படி இருக்க முடியாது. ஏன்னா ஒரு தோழியா, ஒரு தலைவியா, ஒரு அன்னையா, ஒரு அக்காவா, என்ன மாதிரி எல்லாம் ஒரு மொத்தமான ஒரு உருவமாக நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரத்தில் இப்படி நம்ம கனவு பண்ணலாம், இப்படி தான் ஒரு ஒரு பெண்மணினா இப்படி தான் இருக்கணும், நமக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா. ஏன்னா ஒரு அழகாக ஆச்சரியமாக இருந்தது. இது நடிக்கத்தான் முடியும், இப்படி ரியலாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறதுக்கு நிஜமாக சாத்தியம் இருக்குது. ஏன்னா இப்படி இருக்க முடியாது. ஸோ 1 நாள் 2 நாள் 3 நாள் இல்லை, 90 நாள் இவங்களை வந்து எப்படியாவது அவங்க முகத்தை கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு போராடுறாங்க சேனல் முதல் கொண்டு. ஏன்னா 3 ப்ரோமோவுமே தப்பாக போடுறது. உள்ள ஷோவில் போனால் அது இருக்காது. ஏன்னா நாம் ஓட்டு போடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு நைட்டு அந்த ஃபோனை ப்ரோக்ராம் முடியும் போது 10:30 மணிக்கு முடியுது அப்படின்னா ஓட்டு போட போகும்போது தூங்க போகிற டைம் ஆகிடும். எத்தனை பேர் போடுவான்னு தெரியாது. அந்த 1 hour 2 hours தூங்க போகிற நேரத்தில் கிடைச்ச ஓட்டு தான் மேம் இந்தளவுக்கு வந்திருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து நாங்கள் மும்தாஸ் ஆர்மிங்கிறது சாதாரணமாக முன்னாடி ஆரம்பித்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னும் போது இப்போது கஜா புயல் அளவுக்கு நின்றுருக்கு. இன்னும் இது வந்து 2.0 வந்து கண்டிப்பாக 5 அளவுக்கு போவாங்க அவங்க. இது என்ன சொல்கிறது, பேச்சு வரல. நல்லா பேசுவேன், நான் பேச்சு வரல, இதுக்கு மேலே பேச முடியாது. அண்ணா தேங்க்யூ. பி தமிழ் சேனல் பிக் பாஸ் அந்த வீட்டுக்குள்ளே உங்களை பார்க்கும்போது, அதாவது நான் ஒரு திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது மும்தாஸ் மேம் மாரி ஒரு பெண்மணி பிறத்தல் அரிது. அப்படி தான் என்னால் சொல்ல முடிஞ்சுது. அது உண்மை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் ஒரு பெண் பாராட்டினதை பார்த்தேன். ஒரு மீட்டுவை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. அதில் அவங்க ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண் பாராட்டுறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ தமிழ் மக்கள் அத்தனை பேர் நெஞ்சத்துலேயும் நீங்கள் தான் இடம் பிடிச்சிருக்கீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுதான் உண்மை. தேங்க்யூ. நன்றி ஐயா, நன்றி. நீங்கள் பிக் பாஸ் ஆகிருந்தால் கூட இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்திருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் நல்லா சொல்லுவாங்க, ஓவியா யூக்கில் ஏன் பேசுகிறீங்க கேட்பாங்க. என்ன கூட அவங்களையும் தாண்டிட்டீங்க நீங்கள். அதான் உண்மை. இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. இதுக்கு மேலே பேசலாம். Zovia, I am me. She is her unique self. I am me, sir. நீங்கள் எனக்கு மேலே எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாசம் அண்ட் மரியாதை வச்சுக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் உங்களை எப்பயுமே வந்து ஏஞ்சல் தான் சொல்லுவேன். நான் பேச சொல்ல மாட்டேன். அதுக்கு முழு என்ன சொல்கிறது தகுதின்னுலாம் சொல்ல முடியாது. அதுக்கு நீங்கள் பொருத்தமான ஆள். தேங்க்யூ. தேங்க்யூ.
to good morning. Sankhya Mulugan channel. It's time to honor them. Vinod sir. Thank you. Thank you, Vinodji. Center up. Stage center up. Come here. Thank you for this opportunity. ஓகே ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மும்தாஸ் மேம் சப்போர்ட்டரே நான் வந்து கிடையாது. பிக் பாஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யாஷிகாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது பார்த்தீங்கன்னா சரி பண்ணலாம், அதாவது அவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது சரி நமக்கு ஒரு ஐடியா வந்தது ஆக்சுவலாக. ஸோ நல்லா என்ன பேசுகிறதுனே தெரில ஆக்சுவலாக. ஸோ ஒரு சர்ப்ரைஸாக வந்து எனக்கு இப்போ இருக்குது, சொல்லவும் இல்லை யாருமே. எனக்கு இது ஒரு பெரிய ரெக்கக்னேஷன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சரி. தேங்க்யூ ஃபார் பீங் மை ஃபேமிலி. தேங்க்யூ. Baba Chani channel. Assalamu alaikum. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஹாபியாக தான் நான் ஆரம்பித்தேன். சீரியஸான யூடியூப் சேனல்லாம் கிடையாது. இந்த சீரியல்லாம் பார்க்க மாட்டேன், படம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். பிக் பாஸ் மட்டும் அப்பப்போ பார்ப்பேன். தமிழில் வந்து ஃபஸ்ட்டு சீசனு செகண்ட் சீசன் ஃபாலோ பண்ணியிருந்தேன். What makes her special and also you also I also liked you also. இவங்க only thing is புறம் பேச மாட்டாங்க, உண்மையை பேசுவாங்க, அப்புறம் கோல் மூட்ட மாட்டாங்க, போல்டாக இருக்கிறத சொல்லிடுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. That's what made her and பொறுமைசாலி. மற்றபடி that's what made her who she is, and that's what I think people loved that more than anything else. That's nothing else what to say. Baba Jani sir not only is running a YouTube channel, அவங்க ஒரு டாக்டரும். அண்ட் அவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு மெஷின் கொடுத்துருக்காங்க வேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபார் மை ஆர்த்ரைட்டிஸ். இது எதுக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன்னா, தட் இவங்க தேர் ஜஸ்ட் நாட் யூனோ தே ஜென்யூன்லி கேர். ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஏதாவது ஆனால் எப்படி கேர் பண்ணுவாங்க, இங்கே வந்திருக்கிறது ஒரு பேர் அந்த மாதிரி ஜென்யூனாக கேர் பண்ணியிருக்காங்க எனக்கு. You're welcome. Thank you, sir. Thank you. Big round of applause, please. தேங்க்யூ. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னொரு பர்சன் சொல்லணுன்னா எனக்கு பையா வந்து என் லைஃப்பில் வந்தது வந்து பெரிய விஷயம். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆண் மகன்னா பையா. பொண்ணுல மும்தாஸை தவிர வேறு யாருமே கிடையாது, அதை மட்டும் உறுதியாக சொல்லுவேன். பட் பையாவுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிடலாமே. ஐ லவ் யூ பையா. ஓகே, புரியுது. ஓகே பேபி, நான் போட்டுமா? எஸ் டார்லிங், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பேட்டான்னு சொல்லாதீங்க, மனசு வலிக்குது. அம்மா, இது அவங்க கொடுக்குறாங்க, நான் என் கையால் கொடுக்குறேன். பட் அதுக்கு மேலே யூ நோ ரைட். Thank you.